வணக்கம். ராணி ராஜாமணின்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் எஸ்டேட்டெல்லாம் வச்சுருந்து சிறப்பாக இருந்தாங்க. அவங்க நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டிவோட்டிங்க. அவங்க ஒரு முறை அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் ஜான் பஜார்னு பேருங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் பிரிட்டிஷ் போலீஸ்காரங்கள்லாம் இருந்து என்ன பண்ணாங்க, லிக்வயர் சாப்பிட்டுட்டு வீட்டு உள்ளே போய் தும்சம் பண்ண போனாங்க. அவங்க மருமகன் மதுர் பாபுன்னு பேர், அவரும் இல்லை. எடுத்தாங்க கத்தியை, சொயட்டினாங்க பாருங்கள், புண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடினான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஐயா மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் செம்படவர்கள், அவங்க மீன் பிடிக்கிறது வரி போட்டான் வெள்ளைக்காரன். இந்த அம்மாவனுடைய எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் மீன் பிடிப்பாங்க. அவங்க போயிட்டு அம்மா இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்கிட்ட கேஷுவலாக பேசிட்டு அந்த ஏரியாவில் மட்டும் மீன் பிடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுன்னும் போது அவன் சிரித்தான். இவ்வளோ பணம் கட்டு கொடுத்துட்றேன்ட்டு கொடுத்தான் பாருங்க. அந்த அம்மா மீன் பிடிக்கிறதுக்கு கேட்கல. என்ன பண்ணாங்க தெரியுமா? பெருசாக சங்கிலி போடுறான்னாங்க. அவங்க ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி சங்கிலி போடுன்னாங்க. பக்காவாக சங்கிலி போட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் கப்பல் வந்தது, படகு வந்தது, நத்திங் டூயிங், அனுப்ப முடியாதுன்றான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான், கோர்ட்டில் ஃபைல் பண்ணான். இதை மாதிரி இந்த கடலில் போகிறதுக்கு இவங்க பர்மிஷன் எதுக்கு, இது தப்பு இல்லையான்னும் போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கடலில் போட்டு கப்பல்லாம் போனீங்கன்னா மீன்கள் இந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிடும். நான் டெண்டர் எடுத்து உங்ககிட்ட வாங்கினதனுடைய அவசியம் இல்லாத போயிடும். அதனால் நான் பண்ணதுன்னு ஜட்ஜு என்ன இது விஷயமாக தான் ஒரு முறை திங்க் பண்ணியிருந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருந்தார், இந்த இடத்துல பூஜை பண்ணுற இடத்துல என்னத்துக்கு வேறு தாச்சுன்னு பலார்னு அடித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ராஜாமணியை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ நோ வெரி வெல் ஆஃப் திங்ஸ், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். என்ன பண்ணார், கோர்ட்டில் டிஸ்போஸ் பண்ணிட்டான். அவங்க ராணி ராஜாமணி பக்கம் நியாயம் இருக்குது, அவங்களுக்கு மீன் வரல, அதனால் வியாபாரம் பண்ண முடியாதுன்னாங்க. ஸோ கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்ட்டார். அந்த அம்மா அவ்வளோ கெட்டிக்கார அம்மா. நன்றி, வணக்கம்.